பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க சென்னையிலிருந்து தைலாபுரம் சென்றடைந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இருவருக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வருமா என பாமக தொண்டர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, விவரங்கள். கண்டிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. 2 மாதம் காலமாக நிலவி வந்த இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னையில் இருந்து அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை மருத்துவர் ராமதாஸை பார்ப்பதற்கு சற்று முன் தைலாபுரம் வந்தடைந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக மாற்றி உத்தரவிட்டார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. அன்புமணி ராமதாஸினுடைய ஆதரவு நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி உத்தரவிட்டார். அவர் நீக்கிய 10 நிமிடங்களை மீண்டும் அவர்களை நியமித்து அன்புமணி ராமதாஸ் உத்தரவிட்டார். இதனால் கடும் மோதல் நிலவும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் ஜி.கே. மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இரு தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த கடந்த 1 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை தைலாபுரத்தில் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்து அன்புமணி குறித்து பேட்டியளித்தார். தலைமை பண்பு கிடையாது, கட்சியினரை அரவணைத்து செல்லவில்லை, அப்பா அம்மா பேச்சை கேட்பது கிடையாது உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவம் தமிழகம் புதுச்சேரி அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த 10 நாட்களாக இருவரும் நிர்வாகிகளை மாற்றி மாற்றி அறிவிக்கும் சூழ்நிலைதான் நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையிலான சமாதான குழு நேற்று இரவு சென்னையில் அன்புமணி ராமதாஸை சந்தித்து மோதல் போக்கை கைவிடுங்கள், இருவரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள், அதுதான் நம்ம கட்சிக்கும் தொண்டருக்கும் நல்லது என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதற்கு அன்புமணி ராமதாஸ் சம்மதம் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனது தந்தையை சந்தித்து பேசி சமாதான முயற்சியில் ஈடுபடுவதற்காக வந்துள்ளார். தற்போது அவர் தனது தாயை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும் என்று தெரிய வரும். இதற்கிடையே வேலு தலைமையிலான சமாதான குழுவினரும் இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரம் வர இருக்கிறார்கள். அதே போல் கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் தலைவர்களும் தைலாபுரத்துக்கு வர உள்ளனர். இந்த சந்திப்பின் பேசி முடிவெடுத்து இதன் இறுதியில் இருவரும், அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். பாண்டி, இன்றைய சந்திப்புக்கு பின் இவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடு களையப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கட்சியின் மூத்த தலைவர்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகளை கலைந்து இருவரும் கைகோர்த்து மீண்டும் ஒற்றுமையாக செயல்படுத்தி கட்சியை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு செல்வார்கள். அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் நேற்று இரவே ஈடுபட்டோம். அதற்கு பயனாக தான் தற்போது எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் வந்திருக்கிறார். அதன் முடிவு எங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். சுமார் 1 மணி நேரம் இவர்கள் சந்தித்து பேசுவார்கள். இருவரும் தங்களது மனதில் இருக்கும் கஷ்டம் நஷ்டங்கள், அதே போல் தங்களது குறைகளையும் நிறைகளையும் பேசுவார்கள். பேசி நல்ல முடிவு எடுத்து இன்று மோதல் சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இருவருமே பேச்சுவார்த்தை முடிந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக செயல்படுவோம் என்று தந்தையும் மகனும் கைகோர்த்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள், நீங்கள் அதுவரை பொறுத்தீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் தான் அவர்கள் தெரிவித்து பாமக நிர்வாகிகள் இருவரையும் பார்ப்பதற்கு இப்ப தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மகாராஜ பாண்டி, பாமக தலைவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்திருந்தார். இந்நிலையில இன்றைய சந்திப்புல ராமதாஸ் ஏதேனும் நிபந்தனைகள் விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக கடந்த வியாழக்கிழமை மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொடுத்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனம் செய்தார். இது அவரது குடும்பத்திடையே கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதைத்து அன்புமணியுடைய 2
சகோதரிகளும் அவங்க அப்பா, அதாவது மருத்துவர் நிறுவனர் ராமதாஸை தொடர்ச்சியாக சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். என்ன இருந்தாலும் தம்பி, அவங்களை கூட்டு பேசுவோம், நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த மாதிரி சண்டைன்றது குடும்ப சண்டை வெளியே தெரியக்கூடாது, நமக்குள்ள இருப்பதை நம்மளே சமாதானம் பேசி முடித்துக்கலாம். அதனால அவங்க சொல்லி ஓரளவு சமாதான முயற்சிக்கு அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது தந்தையிடம் தனது தவறு எதுவும் செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நாம் இருவரும் இருந்து செயல்படலாம், நம்ம குடும்ப பிரச்சனையை வெளியில் இருக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்க இருக்கிறார். இவர்களுக்கு இந்த நிலை இப்போது இருக்கும் இந்த மோதல் சமாதான நிலை வருவதற்கு மருத்துவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தனது மகள் வழி பேரனான முகுந்தனை நான் ஏற்கனவே பாமக இளைஞரணி தலைவராக நியமித்தேன், இதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவித்தீங்கள், இதன் காரணமாக தான் நமக்குள் மோதல் ஏற்பட்டது. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இனிமேல் நடக்க போவது நல்லதாக இருக்க வேண்டும். எனவே பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நான் நியமிப்பேன், அதற்கு நீ சம்மதம் தெரிவிக்க வேண்டும், அவருடன் இணைந்து இருவரும் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைப்பு இருப்பதாக தெரிகிறது. இதற்கு அன்புமணி ராமதாஸ் பச்சை கொடி காட்டிவிட்டார். இந்த கடந்த 2 மாதங்களாக நிலவி வந்த இந்த மோதல் போக்கு இதோடன் முடிவுக்கு வரும். இதை அடுத்து பாமக பழைய நிலைமைக்கு அவர்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு செல்வதற்கு இது சாதகமாக இருக்கும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. முகுந்தன் இளைஞரணி பதவி கொடுக்கும் காரணமாக தான் இந்த மோதல் போக்கே ஏற்பட்டது. தற்போது முகுந்தனுடைய இளைஞரணி தலைவருக்கு அன்புமணி ராமதாஸ் பச்சை கொடி காட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த கூட்டம் சுமூகமாக முடிந்துவிடும், இருவரும் ஒன்றாக இணைந்து கட்சியை முன்னெடுத்து செல்வார்கள். பாண்டி, தன்னுடைய பதவியை முகுந்தன் சில நாட்களுக்கு முன்பாக செய்திருந்தார். ஒருவேளை இதனால் தான் இவர்களுக்கிடையே ராமதாஸ் மற்றும் சந்திப்பே நிகழ்கிறதா? நிகழ்வே கடலாளர்களை சந்தித்த மருத்துவர் முகுந்தன் பாமக இளைஞர் தலைவராக செயல்படுகிறார், அவர் கட்சியில் நீடிக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். அவர் தெரிவித்த 1 மணி நேரத்திலேயே முகுந்தன் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு அனுப்பி வைத்தார். குல தெய்வம் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ், இவர்கள்படி செயல்படுவேன் என்று ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருந்தார். இது அவங்க கட்சியினிடையே மிகுந்த வரவேற்பையும் வியப்பையும் ஏற்படுத்தியது. எனவே நம்ம பேரன் நம்ம கட்சியில் நீடிக்கிறார் என்று சொல்லியும் அவர் ராஜினாமா செய்து. விவரங்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. இது பற்றிய கருத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். ராமதாஸ் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த சந்திப்பின் முடிவில் என்ன மாதிரியான முடிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சந்திப்பின் பின்னணியில் பாஜக இருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் மதுரை வருவதற்கு முன்பே பாமகவிலே ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும் என்று பாஜகவின் மேல் மட்டும் பெரிதும் முயற்சி எடுத்தது. அன்புமணி அவர்களே அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். இருவரும் இணங்கி போவதுதான் நல்லது. உத்தரப்பிரதேசத்திலே முலாயம் சிங் யாதவுக்கும் அவரது மகன் அகிலேஷுக்கும் இடையே ஏற்பட்ட ஆதிக்க போட்டி என்பது கடைசியிலே கட்சியின் தேய்மானத்தில் தான் போய் முடிந்தது. இப்படி பல அகில இந்திய உதாரணங்களும் அதில் சுட்டி காட்டப்பட்டன. ஆனால் பாமகவின் அமைப்பு சட்டம், அந்த ஒரிஜினல் அமைப்பு சட்டம், அந்த அமைப்பு சட்டம் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்லேயே இல்லை. பிற நண்பர்களிடம் கேட்டு பார்த்தேன். பழைய ஒரிஜினல் அமைப்பு சட்டம் பிரிண்டிங் செய்யப்பட்டது. அதிலிருந்து சில பகுதிகளை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பினார்கள். அவற்றை படித்து பார்த்தால் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் நிறுவனருக்கு இருக்கிறது. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் ஒரு சிறப்பு பொதுக்குழுவை அவரால் கூட்ட முடியும். அதுபோக நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லப்படுகிற தேசிய குழு, தேசிய நிர்வாக குழுவிலே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு இருக்கிறது. மொத்தம் 7 உறுப்பினர்கள். அதிலே 4 உறுப்பினர்களுக்கு மேல் டாக்டர் ராமதாஸ் பக்கம் தொடர்ந்து இருக்கிறார்கள். நாம் புகைப்படங்களிலும் வீடியோ காட்சிகளிலும் அதை பார்க்கலாம். எனவே அன்புமணி அவர்களுக்கு அது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா பாமக பிளவுபடுவதை ஒரு வகையில் பார்த்தால் அவர்கள் விரும்பவில்லை. காரணம், அப்படி கூட்டணி சேர்ந்தால் பிளவுபட்ட பாமக பாரதிய ஜனதாவுக்கு லாபமாக இருக்காது. கட்சிகளை எல்லாம் உடைப்பது, கட்சிகளை தேய்மானம் அடைய செய்வது என்பது பாரதிய ஜனதாவின் நிரந்தர திட்டம் தான். எதிர்கால திட்டத்துக்கு அது உதவும். ஆனால் இப்போது 2026 தேர்தல் என்று வரும்போது பாமக பலவீனம் அடைவது என்பது வன்னியர் ஓட்டு வங்கியை தேய்மானம் அடைய செய்யும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. இன்றைய தேதிக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலே டாக்டர் அவர்கள் அன்புமணி செயல் தலைவர் தான் என்று உறுதியாக நிற்பாரே, ஆனால் சமரசம் ஏற்படாது. ஏனால் செயல் தலைவர் பதவி என்பது இருக்கிற அதிகாரங்களை எல்லாவற்றையுமே அன்புமணி இழந்து விடுவார். ஆக அன்புமணியை பொறுத்தவரையில் தலைவர் பதவி நான் தலைவராக தொடர்கிறேன் என்று
மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் அவர் குடும்பத்தோடு சென்றிருக்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் வன்னியர் சங்கம் தான் பாமகவின் அடித்தளம், வன்னியர் சங்கத்துக்கு முக்கியத்துவமே தரப்படவில்லை என்கிற ரீதியிலே இந்த காயை அவர் நகர்த்துகிறார். ஆக வன்னியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடம் தர வேண்டும் என்று அவர் உறுதிபட கூறுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக பூத்தா அருள்மொழி அவர்களுக்கு இப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. முழு விவரங்கள் கிடைத்த பிறகுதான் நாம் இந்த காய் எப்படி அரசியல் ரீதியாக பலனை தரப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா சார். இணைப்பில் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள், மோதல் முடிவுக்கு வருமா என பாமக தொண்டர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருந்தார். இதற்கு பின்பாக இருவரும் நிர்வாகிகளை சந்திப்பது என்ற நிகழ்வுகள் நடந்து வந்தன. பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு நிர்வாகிகளை நீக்கி வந்தார். இந்நிலையில் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தனக்குத்தான் முழு அதிகாரம் என்று அன்புமணியும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இருவருக்கும் இடையான கருத்து வேறுபாடு இந்த சந்திப்பின் மூலமாக முடிவுக்கு வருமா என்று பெரிதும் எதிர்பார்ப்பு நிகழ்கிறது. இவர்களின் கருத்து வேறுபாட்டால் பாமக கட்சியில் கடும் குழப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.